நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அதெல்லாம் எனக்கு தெரியாது அம்முக்குட்டி. என்ன ஆனாலும் நீங்க 2 பேரும் பயப்படக்கூடாது, ஒன்னா இருக்கணும். அப்போ நீ தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பா அம்மா கூடவே நிக்கணும், யார் கூடவும் சண்டை போடக்கூடாது. மீனு, நீ எங்கேயாவது போறியா? எனக்கு தெரியலப்பா. நீ இந்த குழந்தைங்க கிட்ட என்னடி சொல்லிட்டு இருக்க? நான் ஒன்னும் சொல்லல. இங்க நிக்கிறான் பாரு தீபன். உனக்கு ஏதாவது அவனை பத்தி சந்தேகம் இருந்துச்சுன்னா நேரடியாவே கேட்டுக்கோ, மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். என்னடி உனக்கு மட்டும் என்ன பெரிய சந்தேகம்? ஒன்னும் இல்ல தீபன், அவளுக்கு அவளோட வீட்டுக்கு போகணுமா. இப்போதைக்கு உமா வீட்டுல செஞ்சிட்டு இருந்த வேலைய இவ விட்டுட்டு போறாளாம். ஐயோ, அது ரொம்ப பிரச்சனையாச்சு ஆண்டி. இவ்வளவு மாதிரி நல்ல மனசுள்ள ஒரு வேலைக்காரி உமாக்கு வேற எங்க இருந்து கிடப்பா? ரொம்ப நன்றி விசுவாசத்தை எல்லாம் காட்டாம இருக்கிறதா நல்லதுன்னு நீ இவளுக்கு சொல்லி புரிய வை. இந்த பாழா போன உலகத்துல பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ தீபன் கூட போ. எங்க போகணும்? கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல அவன் கொண்டு போய் சேர்த்துருவான். நான் எங்கேயும் போகல, எந்த இடத்துக்கும் நான் போகல. என்ன நீ என்ன சொல்ற? எனக்கு கேட்கல. நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். திமிரு பிடிச்சவளே, இப்போ இந்த நிமிஷமே நீ போகணும், புரிஞ்சுதாடி உனக்கு? தீபன், இவளை கூட்டிட்டு போ வெளியே. மீனு, எப்படி வசதி, வரியா இல்லையா? இல்ல, நான் வர மாட்டேன். இவன் சொல்றத கேட்டு நடக்கிறது தான் உனக்கு நல்லது. இவன் கை உன் மேல பட்டுச்சுன்னு வை, அப்புறம் என்ன ஆகும் ஏதாகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நான் வெளியில கார்ல வெயிட் பண்ணுவேன். இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள நீ அங்க வரணும். இங்க பாரு, அவன் சொன்னபடி செய், போ. அந்த ஆளு மீனு எங்க கூட்டிட்டு போறான்? நீ பேசாத, உங்க 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். வாயை திறக்காம பேசாம உட்காருங்க, இல்லைன்னா 2 பேரையும் அடிச்சு தோலை உரிச்சிருவேன், ஜாக்கிரதை. என்னடா அப்படி பாக்குற? தீபன் வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லி நீ அடிச்சு அவன் மண்டையை உடைச்சிட்டல, அதுக்கான தண்டனை உனக்கு இருக்குடா. இப்ப இல்ல, அப்புறம் பாரு. ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன். உன் அப்பனோட பேச்சை கேட்டு தீபனை ஒதுக்கவோ தடுக்கவோ நினைச்ச,
இறங்குடி. சீக்கிரமா போய் உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்ப. போ. ம். சாவி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் என்ன யோசனை? தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? நீ தப்பிக்கவே முடியாது. இந்த வீட்டுல இருந்து இப்ப நீ கிளம்பிட்டேன்னா அதுவே தப்பிச்ச மாதிரி தான். ஒருவேளை என்னை ஏமாத்திட்டு இங்கேயே தங்கிடலான்னு நினைச்சேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உனக்கு வரப்போற பிரச்சனையை பத்தி நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். உன்னோட மானமும் உயிரும் இருக்காதுங்கிறது மட்டும் அல்ல, உன் பணம் கூட உன் வீட்டாளுங்களுக்கு கிடைக்காது. ஓடி போய் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வா. கதவை திறடி. உள்ள என்னடி பண்ற? ஏய், கதவை திறடி. கதவை திறன்னு சொல்றேன்ல. ஒழுங்கா கதவை திறடி. சொல்லிக்கிட்டே இருக்க. எதுக்கு நீ கதவை சாத்தின? எனக்கு ட்ரெஸ்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த ட்ரெஸ்ஸோட வந்தா போதும். எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் கிளம்ப. என்ன முடிஞ்சதா? ஆமா, உன் மொபைல் எங்க? முதல்ல அதை கூட. அது வந்து என்ன, நான் மொபைல் நான் யூஸ் பண்றது இல்லைன்னு போய் சொல்லலாம்னு நினைக்கிறியா? போய் சொன்ன அப்புறம் உன்னால வாயை திறக்க முடியாது. மொபைல் எடுறி. அது ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அவசரத்துல எடுக்க மறந்துட்டேன். சரி, உன் நம்பரை சொல்லு. 944 72 55. என்ன மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது? நேற்று நைட்டே போனல, சார்ஜர் டவுன் இருக்கும். ஒரு வகையில் அதுவும் நல்லதுதான். சரி சரி, கிளம்பு.
உமா, ரூம்ல போனதுக்கு அப்புறம் பேசிக்கோங்க மேம். நீங்க 2 பேரும் இங்க தானே இருப்பீங்க? ட்ரிப்ஸ் முடியும் போது டியூட்டி ரூமுக்கு வந்து சொல்லுங்க. டீ ஜூஸ் மாதிரி லைட்டா ஏதாவது கொடுங்க. டாக்டர் படுத்துக்கோங்க. அம்மாடி, நீ ஏம்மா இப்படி ஒரு காரியம் செஞ்ச? உன்னோட எல்லா விருப்பத்துக்கும் துணையா இருந்த இந்த அப்பாவை கூட நீ நினைச்சு பார்க்கல. மகி, நான் போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். என்னதாண்டி ஆச்சு உனக்கு? ஏன் என் மேல இவ்வளவு கோவமா இருக்கு? நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரில நீ நடந்துக்கிற. ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். இனிமே நீங்க என் முன்னாடி நாடகம் ஆடாதீங்க. நீங்க பண்ண காரியத்தாலதான் நான் என் உயிரை விட கூட துணிஞ்சிட்டேன். 10 வருஷம் பேசாம இருந்தும் கூட என் வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காக பாசமா இருக்கிற மாதிரி என்ன நடிச்சு ஏமாத்துனத நான் லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். நானாடி உன் வாழ்க்கையை நாசம் பண்ணது? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே, உன்னோட அந்த பாலகோபாலன். அவன் என்னை விட்டுட்டு போறப்ப கூட எனக்கு தனியா இருக்க ஒரு காரணம் இருந்துச்சு. என்னோட பசங்க. நீங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த தீபனும் சேர்ந்து என் புள்ளைய கூட எனக்கு எதிராக மாத்திட்டீங்கல்ல. இதுக்கு மேல நான் எதுக்காக வாழணும்? உமா, தீபன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். நீ அதை மறந்துடு. மத்தபடி வேற ஒண்ணும் நடக்கலல்ல. ஓ, அப்ப எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும்ல? சொல்லுங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அவன் என் வீட்டுக்கு வந்தானா? சொல்லுங்க, உங்க பெர்மிஷனோட தான் அவன் என் மேல கைய வச்சானா? உமா, தீபன் தப்பு பண்ணிட்டா நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் உன் உடம்புக்கு ஆசைப்பட்டு அப்படி பண்ணல. நீ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் என்ன குற்றவாளி ஆக்காத. வேண்டாமா, எதுவும் பேச வேண்டாம். நடந்த எல்லா விஷயத்துக்கும் நீங்க தான் காரணம்னு அவனே என்கிட்ட சொல்லிட்டான். என் வாழ்க்கையை நாசமா போனாலும் பரவாயில்ல, எனக்கும் தீபனுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நீங்க பிடிவாதமா இருந்திருக்கீங்க, அப்படிதானே? நான் ஒரு வார்த்தை கேட்டதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி கைய வச்சிட்டீங்க. எல்லா சதி வேலையையும் செஞ்சுட்டு என்ன வலையில விழ வச்சிடலான்னு நீங்க நினைச்சிட்டீங்க. ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஜென்மத்துல அவன் என்னோட பொணத்துக்கு தான் தாலி கட்டுவான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு ஆசையோட தான் நீங்க என் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருந்ததுன்னா என் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூட உங்களை நான் அனுமதிச்சிருக்க மாட்டேன். உமா, வேண்டாம். இனிமே நீங்க இங்க இருக்க வேண்டாம். முதல்ல கிளம்புங்க. அம்மாடி, அது நான் போங்கன்னு சொன்னேன். இல்ல நான் எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன். என்னம்மா நீ அப்படியே உட்காந்துருக்க? படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? நான் படுக்கிறேன்ப்பா. எனக்கு நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அம்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. உங்களுக்குள்ள என்ன மறுபடியும் சண்டை வந்துருச்சா? வேற எதுவும் என்ன கேட்காதீங்க. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. வாமா. எவ்வளோ ஆச்சு? 70 ரூபாமா. 70 ரூபாயா?
இதை விட பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்தே வந்திருக்கலாம். அப்போ பேசாம நடந்தே வந்திருக்கலாம்ல. எங்களுக்கு தெரியும். இந்தாங்க. என்னடி நீ எல்லார்கிட்டயும் சண்டைக்கு போற? இல்லனா கேட்ட உடனே கொடுத்துருவாங்களாமா? நீ என்ன சும்மாவை கொடுத்துட்டு வந்திருக்க? அவன் வாயில இருந்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டல்ல. சும்மா என்ன குறை சொல்லிட்டு இருக்காம பாலுக்கு கால் பண்ணுங்க, எங்க இருக்கான்னு கேளுங்க. அத உள்ளேயே யார்கிட்டயாவது கேட்கலாமே. என்னவா நீ இங்க இருக்கிற சுச்சுவேஷனே தெரியாம சும்மா அங்க போய் நின்னோம்னா அங்க என்ன பிரச்சனை வரும்னே நமக்கு தெரியாது. வேற எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல? அது நேத்து பிரச்சனை. இன்னைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது கேஸ் போடணும்னு நினைச்சாங்கன்னா, இத பாருமா, அந்த வயசான கிழவி நம்மள ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டி விடணும்னு பாக்குறா. பாலுவை கூப்பிட்டு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா எப்படியாவது உமாக்கு என் மேல இருக்கிற கோவம் இல்லாம பண்ணிடலான்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். கேஸ திரும்பி வாங்கிட்டா நான் இங்க இருந்து போயிடுவேன். என் புருஷன் இருக்கார்ல, என்ன ஜாமீன்ல எடுக்க கூட ஏற்பாடு பண்ணிட்டாரு. சும்மா யோசிக்காம கால் பண்ணுமா. நீயே போன் போட்டு கொடு. இந்தா. ஹலோ அம்மா. பாலு எங்கப்பா இருக்க? நாங்க ஆஸ்பத்திரி வாசல்ல இருக்கோம். ஏம்மா இப்படி சொல்லாம வந்தீங்க? நான் இப்ப திரும்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ கிளம்புறேன்னு சொல்லவே இல்லையே. நீ இங்க இருப்பேன்னு நினைச்சுதான் நாங்க வந்தோம். என் கூட லதாவும் வந்திருக்கா. நீங்க வர வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ராத்திரி முழுக்க காத்திருந்து கூட என்னை பார்க்க விருப்பம் இல்லைன்னு உமாவே சொல்லிட்டா. பாலு அவ கண் முழிச்சிட்டாளா? அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவமா இருந்தாலும் நல்லா தான் பேசினா. அது போதும்பா. அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எதுக்கும் நானும் லதாவும் ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுறோம். அப்போ எங்க தானே இருக்கான்? அம்மாவும் அங்கதான் இருக்கா. இந்த நிலைமையில அவங்கள கூட்டிட்டு வந்தா எப்படி? குழந்தைங்க கூட இருக்கணும்னு உமாவும் ஆசைப்பட்டிருப்பாள். நல்ல வேலை பண்ண பாலு. அவ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாளா? இல்லம்மா, என் கூட பேசவே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. நீங்க இப்ப அவளை பார்க்க போறதால அவ ஒன்னும் அவ முடிவை மாத்திக்க போறதில்ல. அப்புறம் உங்க விருப்பம். பாலு நான் வச்சிடுறேம்மா, டிரைவிங்ல இருக்கேன். சரி. சரி. எப்படியும் கண்ணை திறந்துட்டால, நாம தப்பிச்சிட்டோம். பாலு கிட்ட அவ ரொம்ப கோவப்பட்டாளாம். படாம இருப்பாளா என்ன? நாம அவளை போய் பார்க்க வேண்டான்னு அவன் சொல்றான். அதெல்லாம் யோசிக்காதீங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல. என்ன இருந்தாலும் பார்த்து சமாதானம் பண்ணலாமே. வேற எதுக்கும் இல்ல, எந்த தடவை பழிச்சிட்டாங்கிறதுக்காக மறுபடியும் அப்படி பண்ண மாட்டான்னு இருக்கா என்ன? அப்ப நம்ம பேரே இழுக்க கூடாதவ. நீங்க வந்தா வாங்க, நான் போறேன். என்ன பிரச்சனை மகி? அவ ஏன் அப்படியெல்லாம் பேசுறா? எனக்கு தெரியாதுங்க. ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி தானே பேசுறா. செல்லக்குட்டிங்களா, வந்துட்டீங்களா? அப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? நீங்க 2 பேரும் ரூம்குள்ளேயே இருக்கணும்னு நான் சொன்னேன்ல. இப்ப யாரை கேட்டு வெளியில வந்தீங்க? என்ன மகி, எதுக்கு பிள்ளைங்க கிட்ட இவ்வளோ ரஃபா பேசுற? சின்ன பிள்ளைங்க கிட்ட இப்படியா பேசுவாங்க? இல்லைங்க, இவங்க கிட்ட நான் ரூம்குள்ளேயே இருங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி, அதனால அவங்க என்ன ஊரை விட்ட ஓடிட்டாங்க. இந்த பாரு, அப்பா அம்மா கூட இல்லாத குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. வா வாடா செல்லம், வா உட்காருங்க. பயப்படாதப்பா, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை. நாளைக்கு அம்மாவை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அந்த கிழவி வாசலே நிக்கிறா. மூஞ்சிட்டே 4 குடுக்கலான்னு தோணுது. தேவையில்லாத பொல்லப்பக்கெல்லாம் நீ போயிடாத. நான் ஒன்னும் போக மாட்டேன். தேவையில்லாம என் வம்புக்கு வந்து விட மாட்டேன். வாய மூடிட்டு வா. ஏய், அங்க பாருங்க, பாத்தீங்களா? பசங்களா, உமா உள்ளதா இருக்கா? நாங்க போய் பார்க்கலாம்ல. இப்ப பார்த்து என்ன பண்ண போறீங்க?
பாக்கி இருக்கிற மீதி உயிரையும் எடுக்கணுமா? உங்க கூடயும் உங்க பையன் கூடயும் இருக்கிற எல்லா உறவையும் என் பொண்ணு வெட்டி எரிஞ்சிட்டால, அப்புறம் எதுக்காக வெக்கமே இல்லாம திரும்ப திரும்ப வரீங்க? இப்ப நாங்க ஒண்ணும் உங்க வீட்டு வாசல்ல நிக்கலையே, ஹாஸ்பிட்டல்ல தானே. ராணி அம்மா இதெல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டீங்களா என்ன? சொல்லுங்க. 10 வருஷமா பாலா கூட எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற உமா, நீங்க வலது கால எடுத்து வச்ச வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அவ இப்படி ஆயிட்டா. இப்ப எதுக்கு தேவையில்லாம எங்க மேல எகிர்றீங்க? உன் செல்ல தம்பி செஞ்ச மோசமான காரியத்தால தாண்டி இன்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கை குட்டிச்சவராச்சு. ஒத்துக்கிறேன், பாலு உங்க பொண்ணோட வாழ்க்கைய குட்டிச்சவராக்கிட்டா. ஆனா 6.25 அடியில ஒரு முறப்பையனை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தீங்கல்ல, அவன் விதவிதமா ஏதாவது சமைச்சு போட்டிருக்கானா? உமா வாழக்கூடாதுன்னு நினைச்சிருக்கானா? அதுக்கு காரணம் நீங்களும் அந்த பையனும் தான். அதனாலதான் சொல்றேன், எங்களை பார்க்கும் போதெல்லாம் இந்த மிரட்டல் உருட்டல் வேலைலாம் எங்க கிட்ட வச்சுக்க வேணாம், புரியுதா? வாமா, நாம போய் பார்க்கலாம். வாங்க பசங்களா. சரி வா, நாம அங்கிருந்து போலாம். நாம போயிட்டா உமாவை யார் பாத்துக்குவாங்க? அதை பத்தி நீ கவலைப்படாத. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அவ சொன்னதை கேட்டல, அவ கொஞ்சம் நிம்மதியா இருக்கணுமா. வா போலாம். அம்மாடி, உமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் யாரையும் பார்க்க விரும்பல. யாருக்கும் நான் பாரமா இருக்காம ஒரேடியா போய் சேர்ந்துடணும் தான் மனசுல நினைச்சேன். நீ அப்படி போயிட்டா நாங்க சந்தோஷப்படுவோம் நினைச்சிட்டு இருக்கியா? நீ இந்த காரியத்தை பண்ற அளவுக்கு நாங்க என்னமா தப்பு செஞ்சோம்? எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்துடும், எல்லாமே பழையபடி மாறிடும்னு நினைச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் காலத்தை ஓட்டிட்டேன். நீ இப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த பிஞ்சு குழந்தைகளை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சியா? பாலு உன் பொண்ணு பிரிச்சு கூட்டிட்டு போனதை தாங்க முடியலையா? அப்படின்னா என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லம்மா. அம்மா குட்டியை நானே கூட்டிட்டு வந்து உன்கிட்ட விட்டுட்டு போயிருப்பேனே. நடந்தது நடந்து போச்சு. இனி இந்த மாதிரி எக்கு தப்பா எதையும் செய்யாதம்மா. குழந்தைங்க 2 பேரும் உன் கூடவே இருக்கட்டும். பாலு கிட்ட நான் பேசிக்கிறேன். உன் உயிரை விட எங்களுக்கு வேற எதுவும் பெருசு இல்லம்மா. வேண்டாம் அத்தை, என் புள்ள அப்பவையும் நீங்களே கூட்டிட்டு போங்க. எனக்கு யாரும் தேவையில்லை. உமா, நான் நிஜமா தான் சொல்றேன் அத்தை. என் குழந்தைங்களை பிரிஞ்சிருக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் பரவாயில்ல. நான் அந்த வலியை பொறுத்துக்கிறேன். அவங்க என்ன வெறுக்கிறத விட அது பரவாயில்ல. ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போங்க. அதெல்லாம் வேண்டாம் அம்மா. அம்மா சொன்னதுதான் சரி. பசங்க உன் கூடவே இருக்கட்டும். உன் மேல எங்களுக்கு எந்த கோவமும் இல்லை. அப்புறம் கோவத்துல ஏதாவது நான் பேசியிருப்பேன், அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அதெல்லாம் எனக்கு தெரியும்க்கா. நீ இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுக்கு வருவேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. விஷயம் கேள்விப்பட்டதும் பயந்தே போயிட்டோம். எங்க கோவத்துல எங்க பேரெல்லாம் கூட எழுதி வச்சிட்டியோன்னு நினைச்சோம். நான் ஒரு இல்ல, அம்மா வீட்டுக்காரர் எல்லாரும். என் உயிரே போனா கூட நீங்க யாரும் எனக்காக கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய நிலைமை வராது. யாரையும் கொடுமைப்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்டதும் கிடையாது. அது நான் உயிரோட இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி. ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியுமா. நீ அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்னு நான் தான் அம்மா உங்களுக்கு எடுத்து சொன்னேன். உமா நமக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டான்னு சொன்னேன் இல்லம்மா. அது எனக்கு புரிஞ்சிருச்சு.
ட்ரிப்ஸ் முடியும் போது டியூட்டி ரூமுக்கு வந்து சொல்ல சொன்னல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்தவங்களாம் எங்க போனாங்க? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. உங்க கூட யாரும் இல்லையா டாக்டர்? இல்ல. இல்லம்மா, இவங்களோட நாங்க இருப்போம். இவங்க சொந்தக்காரங்க தான் நாங்க. நீங்களாம் இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல அத்தை. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அட அதெல்லாம் பரவாயில்லம்மா, நாங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறோம். நீ படு. அம்மா நீ வாமா, வெளியே இருக்கலாம். சரிம்மா. அம்மோ, அப்போ பசங்களா வாங்க. ஐயோ, என்னங்க இது? என் தலை அந்த கிளாஸ்ல போய் இடிச்சிருக்கோம். எதுக்கு இப்ப என்ன அப்படி முறைக்கிறீங்க? நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி இல்ல இருக்கு. நீ எந்த தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உமா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டதும் உன்னை இழுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போன பாரு, அது தாண்டி நான் பண்ண தப்பு. என்னங்க? என்ன நீங்க இப்ப எதுக்கு எம்எல்ஏ இப்படி கோவப்படுறீங்க? நீ அங்க போய் என்னென்ன காரியம்லாம் பண்ண? நான் ஒன்றும் பண்ணலையே. ஒன்றும் செய்யாம தான் உன்னை கூட்டிட்டு உமா என்ன வெளியே போக சொன்னாளா? அது அவ அடிக்கடி பண்ற விஷயம் தானே. அவளை பெத்த அம்மா தானே அவளோட எதிரியே. இந்த தடவை அவ அப்படி சொல்லலை. அது ஒரு ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால அங்கே வச்சு கேட்டா நீ அது இதுன்னு எதையாவது பேசி சமாளிச்சிருவேன். அதனால தான் நாங்கள் எதுவுமே உங்ககிட்ட கேட்கல. இனிமேலும் நீ எதுவும் என்கிட்ட சமாளிக்கலான்னு நினைக்காத. எனக்கு அதுக்கான பதில் கிடைச்சாகணும். நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீ அங்க ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிருக்க. இல்லைன்னா நீ பண்ண ஏதோ ஒரு விஷயத்தால தான் உமா இப்படி பண்ணிருக்க. உண்மையை சொல்லு மகி. நீங்களா ஏதோ கற்பனை பண்ணிட்டு தான் நான் என்ன சொல்றது? இதுக்கெல்லாம் யாரால உங்களுக்கு பதில் சொல்ல முடியும்? நான் ஒரு விஷயம் கேட்கவா? தீபன் எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்தான்? அது என்ன கேள்விங்க? உமாவை பார்க்க தான் வந்தான். அப்புறம் அவன் உமாவை பார்த்தானா? அது அவன் ஐசியூல இருந்தால. அவன் வந்ததுல ஏதோ ஒரு திருட்டுத்தனம் இருக்கு. திருட்டுத்தனமா? என்ன திருட்டுத்தனம்? உமா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயம் நீ நேத்தைக்கு அவனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்க. அப்புறம் அவன் எப்போ வந்தான் பார்த்தியா? இன்னைக்கு காலையில். அவன் வந்த வேகத்திலேயே திரும்ப போயிட்டான். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை பேசலை. அவன் எங்கே போய் தொலைஞ்சான்னு கூட எனக்கு தெரியாது. தீபன் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லாமல் இருக்க மாட்டானே, அதனால தாண்டி கேட்டேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்து என்ன சதி வேலை பண்ணீங்க? நீங்கள் அந்த அளவுக்குலாம் கவனிச்சிங்களா? பின்ன நீ என்னடி நினச்சிட்டு இருந்த? நான் அங்கே நடந்த எதுவுமே கவனிக்காம கண்ணை மூடிட்டு இருந்தேன்னு நினச்சியா? அந்த மீனு கூட நீ ஏதாவது சண்டை போட்டியா? ஆமாம், இத்தனை வருஷமா அந்த பொண்ணு உமா கூட நிழல் மாதிரி இருந்திருக்கா. இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் ஏதோ ஒரு அவசர தேவைன்னு வீட்டுக்கு போயிட்டானே நீ சொன்னல. அந்த விஷயத்தில் எனக்கு பலமான சந்தேகம் இருக்கு. நீங்க பேசாம ஏதாவது சிபிஐல ஜாயின் பண்ணலாம். மொத்தமா எதையாவது சொல்லி என்ன குற்றவாளியாக்க நீங்க இப்படியெல்லாம் கற்பனை பண்றதை நினைச்சா பாராட்ட தான் தோணுது. என்னோட திறமையெல்லாம் இனிமே தான் நீ பார்க்க போற. உமா இப்படி ஒரு காரியத்தை செய்ய பாலுவும் அவங்க வீட்டு ஆளுங்களும் காரணமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நானே உமாவை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பாரு, ஏதாவது ஒரு விஷயத்தில் நீயும் தீபனும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நான் யாருன்னு நீ பார்ப்ப. நீ மட்டும் இல்லடி, அந்த தீபனுக்கும் இருக்கு. தீபன், இந்தாங்க டீ.
உன் முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு நீ எனக்கு எந்த சந்தோஷமும் கொடுத்துடல, அதனாலதான். ஜோதி, நீ சும்மா என்ன இரிட்டேட் பண்ணாத. நான் இங்க வரதே கொஞ்சம் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான். நிம்மதிதான் இப்ப எல்லாருக்குமே தேவை. நீங்க தப்பிக்கிறதுக்காக என்னையும் பொண்ணையும் கொன்னு போட்டுருவேன்னு சொல்ற ஒருத்தருக்கு அள்ளி அள்ளி கொடுக்க என்கிட்ட நிம்மதியும் சந்தோஷமும் எதுவும் இல்லை. ஒரு கிரைசிஸ் வரும்போது இன்னும் என்ன கோவப்படுத்துற மாதிரி தானே நீ அன்னைக்கு பேசிட்டு இருந்த. அந்த கோவத்துல தான் நான் அன்னைக்கு அந்த மாதிரி சொன்னேன். என்ன பெரிய கிரைசிஸ்? நீ அவளை கட்டி பிடிச்சதா? எங்க போறது என்ன பண்றதுன்னு ஆதரவு இல்லாம தவிக்கும் போதுதான் நான் உங்க ஆபீஸ்ல வேலைக்கு வந்து சேர்ந்தேன். அன்னையில இருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் நீ என்ன நல்லாவே மிஸ்யூஸ் பண்ணிருக்க. இல்லாத காரணத்தெல்லாம் சொல்லி என் மொத்த வாழ்க்கையை உன் காலடியில போட்டு நசுக்கி நாசமாக்கிருக்க. பொண்டாட்டிக்கு கிடைக்க வேண்டிய எந்த உரிமையாவது நீங்க எனக்கு தந்திருக்கீங்களா? அது எல்லாத்தையும் மீறி நேசிச்சேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இத்தனை நாளா நான் பொறுமையா இருந்தேன். ஆனா என்னோட பொறுமைக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதை மீறி நீங்க ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அப்பவும் நான் இப்படி அமைதியா இருப்பேன்னு நினைக்காதீங்க. என்கிட்ட ஆர்கியூ பண்ணாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இருக்கிறதும் கையை விட்டு போயிடுமே தவிர மற்றபடி உனக்கு எந்த லாபமும் கிடைக்காது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. நானும் அப்படி நினைச்சா பல விஷயங்கள் உங்க கையை விட்டு போயிடும். அந்த நினைப்பு உங்களுக்கும் இருக்கணும். இந்தா அவங்கதான் உங்க பிரியமான ஆன்ட்டி. ரொம்ப நேரமா அங்க ரிங் அடிச்சுட்டே இருந்தது. அதை முதல்லயே சொல்ல வேண்டியதானே? அதனால என்ன பிரயோஜனம்? அவங்க சொல்றதும் செய்யறதும் எப்படி நல்ல விஷயமா இருக்க போறது இல்ல. ஹலோ ஆண்டி. நீ இப்ப எங்க இருக்க தீபன்? எவ்வளவு நேரமா நான் கால் பண்ணேன். நான் ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கேன் ஆண்டி. விஷயத்த சொல்லுங்க. இப்ப நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நல்ல கதை தான். நீ அந்த வேலைக்காரியை என்ன பண்ண? ஜங்ஷன்ல இறக்கி விட்டுட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னு சொல்லிட்டேன். அவளை பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்திருக்கலாம்ல நீ? அவ திரும்பி இங்க வந்துட்டானா? அந்த அளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா ஏறின பஸ்ல இருந்து இறங்கி வர தெரியாது அவளுக்கு. அவ திரும்பி வராத அளவுக்கு நல்லா பயமுறுத்தி தான் அனுப்பி வச்சிருக்க. வந்தா அவ டெட் பாடி கூட அவ வீட்டு ஆளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அனுப்பியிருக்க. அவ போனை வாங்கி நீ தூக்கி போட்டியா? சிம்மையும் பேட்டரியையும் தண்ணியில தூக்கி போட்டுன்னு நான் சொன்னேன்ல. போன் கிடைக்கல ஆண்டி. அது எப்படி? அவ ஹாஸ்பிட்டல்லே மறந்து வச்சுட்டு தான் சொன்னா. என்ன ஏதாவது பிரச்சனையா? ஹாஸ்பிட்டல்ல அவ இருக்கும்போது அவகிட்ட போன் எதுவும் இல்லையே தீபன். லேண்ட்லைன்ல இருந்து தான் அவ பாலுவுக்கு போன் பண்ண ட்ரை பண்ணா. தீபன், நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? சச்சா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ கையில போனே இல்லையே. நான் கூட நின்று தான் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னேன். அப்படின்னா அவ வேற எங்கேயாவது போன் வச்சிருப்பா. தீபன், இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன விஷயம் ஆண்டி? அவருக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. அது எப்படி? அதெல்லாம் ஒவ்வொன்றா அவர் கெஸ் பண்ணி சொல்லியிருந்தா கூட நாம செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெல்ல தெளிவா எடை போட்டு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம என்னதான் பண்றது? பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சவனே நீதானே. கடிச்ச பாம்பை வச்சுதான் விஷத்தை இறக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அது எப்படின்னு சொல்லுங்க. சொல்றேன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் உமாவை பார்த்து பேசு. இதெல்லாம் தேவையா? என்னை பார்த்து உமா எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கா. அவ எப்படி ரியாக்ட் பண்ணாலும் நீ கொஞ்சம் கூட அசரக்கூடாது. அவ காலில் விழுந்தாவது நடந்த எந்த விஷயத்தையும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவளை ஒத்துக்க வைக்கணும். அவ ஒத்துக்குவாளா? அதெல்லாம் நீ பேசுற விதத்துல தான் இருக்கு. சண்டை சச்சரவு வம்பு தும்பு எதுவும் வேண்டான்னு நினைச்சுதான் அவ யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம இருக்கா. என் புருஷனுக்கோ பாலுவுக்கோ இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு தானே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். மறந்துட்டியா? என்ன தீபன் பதிலே சொல்லாம இருக்க? நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு நேரம் வேணாலும் யோசிச்சுக்கோ. ஆனா நீயே அவகிட்ட பேசி சமாதானப்படுத்துறது தான் இதோட சொல்யூஷன். ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப அவங்க என்னதான் சொல்றாங்க? உன்கிட்ட சொல்ற அளவுக்கு ஒன்றும் சொல்லல. ஆமா, இப்ப நீ எங்க போற? நான் கொஞ்சம் வெளியில போனோம். ஓ, அவங்க கூப்பிடுற இடத்துக்கு உடனே போய் ஆகணுமோ? பேசாம இங்கேயே இருங்க தீபன். பிரச்சனையை விலை கொடுத்து வாங்காத. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை.
ஆ மீனு, ஹலோ ஹலோ பாலு சார். என்னாச்சு? நீ எங்க இருக்க? குழந்தைங்க என்ன தேடுறாங்களா? மீனு, என்னாச்சு? சார், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அக்கா சும்மா எல்லாம் தற்கொலைக்கு முயற்சி பண்ணல. பின்ன நீங்க போனதுனாலயும் நீங்க பிரிஞ்சு போனதுனாலயும் காரணம் கிடையாது. நீ என்ன சொல்ற மீனு? உமா ஏன் அப்படி பண்ணா? அதுக்கெல்லாம் அவன் தான் சார் காரணம். அந்த தீபன். தீபனா? இதெல்லாம் நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்னை மிரட்டி வச்சிருக்காங்க சார். அக்காவோட அம்மா. அந்த தீபன் இப்ப என்ன ஊருக்கு போக சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுட்டான். இனிமே அந்த வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். வந்தா கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல சார். அக்காக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பழைய தூக்கி உங்க மேல போடுதான் அந்த ஆளும் அந்த அம்மாவும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க சார். உங்களால மட்டும்தான் அக்காவை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்ற முடியும். நீ அங்கேயே இரு, எங்கேயும் போக வேண்டாம். சரிங்க சார். நீ அங்கேயே வெயிட் பண்ண, நான் இப்போ அங்கே வரேன். சரி சார். அம்மா நாம திரும்பி போகணும்ல, இங்கே இருந்தா எப்படி? அவளை எப்படி தனியா விட முடியும்? பிள்ளைங்களும் தனியா இருக்காங்க. இவங்கள வேணா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அப்படிலாம் செய்ய முடியுமா? நாமளும் அவ நிலைமையை புரிஞ்சுக்கணும். என்ன பெரிய நிலைமை? யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னா? மத்தவங்களையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரி பேச முடியுது? நிமிஷத்துக்கு நிமிஷம் மனசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. கொஞ்சமாவது நேக்கா பார்த்து நடந்துக்கிறோம், அப்பதான் வாழ முடியும். ஏதோ சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்களே. இப்ப நாம கிளம்பலாமா? அவ தனியா இருப்பான் தானே, இப்ப அந்த பயம் இல்ல. அம்மா எங்கம்மா இருக்காங்க? உமா எங்க? தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? நான் அவளை பார்க்கணும். பார்க்கணும்னு நினைச்சா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் வந்த ஆளுக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? என்ன நக்கலா? யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது உங்களுக்கு? ஓ, எங்களுக்கு இப்படி பேசதான் தெரியும். முடிஞ்சா கேஸ் கொடுங்க போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டாக்டர் உமா மகேஸ்வரிங்கிற பேஷண்ட் இங்கே அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல? இருக்காங்க. அவங்க ரூம் எதுன்னு சொல்ல முடியுமா? இதோ இந்த ரூம் தான். தேங்க்யூ. நீ இப்ப எதுக்காக வந்த? உமா நான் எதுவும் பேசாத, வெளியில போ. போன்னு சொல்றேன்ல. உமா ப்ளீஸ் கோவப்படாம கேளு. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் எதையும் கேட்க விரும்பல. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். வெளியில போ. இங்க இருந்து போன்னு சொல்றேன்ல. உமா ப்ளீஸ் தேவையில்லாம வயலண்ட் ஆகாத. நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக நான் என்ன பரிகாரம் வேணாலும் செய்யறேன். போடா இங்க இருந்து. எனக்கு ஒன்னு பார்க்கவே பிடிக்கல. உமா ப்ளீஸ். உன்னால இப்ப என் வாழ்க்கையை நாசமா போயிடும் போல இருக்கு. தெரியாம அப்படி ஒரு தப்பு பண்ணி தொலைச்சிட்டேன். அதுக்கு வேணா நான் உன் காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கிறேன்.
உன்னோட அனுமதி இல்லாம உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கணும்னு நான் எப்போ நினைச்சதில்ல. நான் நிஜமா தான் சொல்றேன். ஆனா அப்படி நடந்துருச்சு. தீபன் ப்ளீஸ், நீ என்கிட்ட பேசாத. இல்ல, இதுக்கு மேல நான் வேற எதுவும் சொல்லல. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே மகி ஆண்டி தான். ஆண்டி என் மனசுல அந்த அளவுக்கு ஆசையை வளர்த்து விட்டாங்க. அப்படி இருந்தோம் உனக்கு அதுல விருப்பமே இல்லைன்னு தெரிஞ்சதும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன், என் வாழ்க்கையை நாசமாக்கிடாத. நான் எங்கேயாவது போயிடுறேன். இனிமே நான் உன் கண்ணு முன்னாடியே வரமாட்டேன். ஆனா நடந்த இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ப்ளீஸ், யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்காக பண்ண. கடந்த 10 வருஷத்துல நான் எப்போவாவது உன்னை தொந்தரவு பண்ணிருக்கேனா? அதே மாதிரி இனிமேலும் நான் ஒதுங்கியே நிக்கிறேன். இல்லனா நான் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் உன்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த விஷயத்த சொல்லி என்னை தண்டிச்சிடாத ப்ளீஸ் உமா. இல்ல, நான் இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். முதல்ல இங்க இருந்து போ. வாளுகிட்ட கூட நீ இதை சொல்லக்கூடாது. அவ இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கிடுவான். அதான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டல, முதல்ல வெளியில போ. வேண்டாம்பா, அடிக்க வேண்டாம். பாலு விடுப்பா. என் பொண்டாட்டி மேலேயே கைய வைக்கிறியாடா? பாலு, அவனை ஒன்றும் பண்ணிடாத. விடுப்பா, விடுப்பா, சொன்னா கேளு. பாலு விடுப்பா, அடிக்காதப்பா. பாலு விடுப்பா, நான் சொல்றேன்ல. சொன்னா கேளுங்க. ஹாஸ்பிடல் சார், சண்டெல்லாம் போடக்கூடாது சார். சொன்னா கேளுங்க சார். விடுங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். பாலு அவனை ஒண்ணும் பண்ணிடாத. விடுங்க சார். நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. உன் இஷ்டத்துக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இந்த கேடு கட்டவன் செஞ்ச காரியத்துக்கு இவனை நான் என்ன பண்றது? ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். தேவையில்லாம இங்க வந்து சீன் போடாத. என் மானத்தை வாங்காத. அப்ப இவனெல்லாம் என்னதான் செய்யறது? கொல்ல வேண்டாம். எனக்காக நீ யாரையும் அடிக்கவும் கொல்லவும் தேவையில்லை. அதுக்கான உரிமையும் அதிகாரமும் இப்போ உனக்கு இல்ல. என் விஷயத்துக்காக யாரையும் விசாரிக்கவோ அடிக்கவோ யாரும் இங்க வர வேண்டாம். உமா, அதே உமா தான் சொல்றேன். ஏன் விஷயத்துல தலையிட உனக்கு என்ன உரிமை இருக்கு? நல்லா வாங்கிட்டல, கிளம்புற வழியை பாரு. இங்கிருந்து போன்னு சொல்றேன்ல. அம்மாடி, அவன் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன். வேண்டாத, என்னோட விஷயத்துல உங்க புள்ள தலையிட வேண்டாம். எனக்கு அது பிடிக்கல. உன்னை விட பெரிய துரோகத்தை யாரும் எனக்கு செஞ்சதில்ல. உன் கூட வாழ்ந்ததுதான் நான் பண்ணதிலேயே பெரிய தப்பு. அதனாலதான் இந்த தண்டனையெல்லாம் இப்ப நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்.
தயவு செஞ்சு இனிமே என் முன்னாடி வந்து இந்த மாதிரி சீன் போடாத. நீங்க எல்லாரும் எடுத்து காலி பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உமா, என்னை விட அவங்களுக்கு முக்கியமா போயிட்டோம்ல அந்த ராஸ்கல். நீ என்ன வேணுமோ அப்படியே நினைச்சுக்க, எனக்கு கவலை இல்ல. நெல்லு, அப்படின்னா இதையும் கேட்டுப்போ. இத்தனை நாளா உன்னை என் மனசுக்குள்ள என் பொண்டாட்டியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு சண்டை போட்டாலும் பிரிஞ்சு போனாலும் அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஆனா இனி அப்படி இருக்காது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.